கருணை புரிவா நண்டப்பா போய் காப்பாத்துமையா. ஏன் முழுகிடுவேன்னு பாக்குறீரா? நான் முழுகினா கூட பரவாயில்ல. நானும் அப்புறம் எங்க ஆத்துல எல்லாரும் தலை முழுக முடியாது ஆயிரம் பயப்படுறேன். நீரே போய் காப்பாத்திருக்கணும். முடியணுமே பயப்படுறீரா? நான் முழுகாம பரவாயில்ல, எங்க ஆட்டுக்காரு முழுகாம இருக்கா. நானும் பருவ பொண்ணுனா காப்பாத்திருப்பேன். பச்சை குழந்தை தானே. பாத்தீரா? எவனோ ஒருத்தர் ஆள் பாயவானே. யாரு? நம்ம ரங்கமணி. என்னவா நீ போய் அவனை சுட்டுட்டானே. அம்பி, இப்படியே ஆத்துக்கு போயிடாதா? நீ காப்பாற்று. அறிவா சேரையில இருக்கிற செஞ்சாலி மகன்டா. ரங்கமணி தொட்டதான் தொட்டுட்டேன். அப்படியே ஆத்த ஒரு முழுக்கு போட்டுட்டு போயிடான். தோஷமெல்லாம் போயிடும்டா. தண்ணீரை முழுகினா மட்டும் தோஷம் போயிடுமா? அது எப்படி மாமா? இந்த தண்ணீர்ல தானே அந்த ஹரிஜன பையன் விழுந்தான். அதுக்கு மட்டும் தோஷம் இல்லையா? ஜலத்துக்கு எதிரான தோஷம். கங்கையில மூழ்கினா பாவம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாரோ இல்லையோ? ஓஹோ, இந்த தண்ணீரை முழுகினா தோஷம் போயிடும், கங்கை தண்ணீரை முழுகினா பாவம் போயிடும். ஆனா எந்த தண்ணீரை முழுகினாலும் உயிர் போயிடும். அது தெரியுமோ? ஏ அம்பி, ஆச்சாரம் ஒண்ணு இருக்கு, அத மறந்துடாதா. ஆச்சாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல வழின்னு அர்த்தம். அந்த நல்ல வழி மேல எதுக்கு பழி போடுறேன்? பேசாம போங்க. ஓய் பஞ்சு, பார்த்தீரா? நேத்து முளைச்ச காணா என்னமா பேசிட்டு போறான். அவனை சொல்லி குத்தவில்லை. அவன் தோப்பனால் அவனுக்கு மீதளிக்க விட்டதே தப்பு. அத முறுக்கெண்டு சதா பேசின்றிருக்கான் கிறுக்கு பையன். ஓய் பஞ்சு சுப்புடு. என்ன ஓய், இவனை இப்படி விடப்படாது. முதல்ல வார்த்தை போய் எல்லாத்தையும் சொல்ல. பாத்தலடி, அங்க பசங்களை ஆட விட்டுட்டு வாத்தியார் இங்க வந்து வாய பொலன்னு தூங்கிட்டு இருக்க. சும்மா விடாதடி, பாத்துட்டே இரு. இப்ப என்ன பண்ற பாரு. தூக்கமா தூக்கம். தூங்கவா தூங்குற? என்னடி இது? இங்க வந்து கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கு. தூக்க கிழக்கத்துல மூயில பிசாசோன்னு பயந்துட்ட. உன்னை பார்த்த பிறகுதான் நரிமுகத்துல முடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுட்டேன். நரிமுகத்துல இல்ல மாமா, கரிமுகத்துல முடிச்சிருக்கேன். அப்படின்னா ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. ஓய் கருவா, என்ன காணும்? நடுவு ஜாமத்துல நாய் ஊழியற மாதிரி காதல வந்து கத்திட்டு என்ன காணும்? பல்லே இல்ல, என்ன சிரிப்பு இருக்கு? என்னத்தை கண்டுட்டு என்ன காடுது? ரெண்டு பேரும் ஐயனார் சில போல இருக்காரு. அறிவு இருக்கா? ஐயனார் எனக்கு சரி, உடம்பு இருக்கு, இவருக்கு சரி பையனார்னு வச்சுப்போம். ஏங்கானு அதுவா முக்கியம். ரெண்டு பேர் முகத்துல என்னங்கானு? மூக்கி அது தெரியறது நேக்கு. மூக்குக்கு கீழே
குழைச்சு பூசினா மீசையாகாதுங்கானு தானா முளைக்கணும். 2 பேர் முகத்திலேயுமா? ஆமா. இது யாரு செஞ்ச வேலை? இந்த அக்ரஹாரத்துல ஒழுங்கா கோலம் போட தெரிஞ்சவ அந்த கங்கா ஒட்டிதான். அவதான் நம்ம முகத்துல இந்த கோலத்தை போட்டிருக்கான். ஏய் கங்கா, எங்க முகத்திலேயா கரிய பூசற? இரு உன் முகத்துல கரிய பூசற, உன் தோப்பனார் முகத்துல கரிய பூசற. அப்படி பூசல நான் பஞ்சு இல்ல. என்ன பாளையத்தான் ஏஞ்சாமே உனக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னடா ஆச்சு? அதே ஏஞ்சாமே கேக்குற. பொண்ணு பார்க்க போனா வாசல்ல ஒரு வயசானமா நின்னுந்தாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணு இல்லங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். உன்ன அந்த அம்மா குழந்தை மாதிரி வைக்கப்பட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா ஏன்டா உள்ள ஓடினாங்க? அப்புறம் சாமி தெரிஞ்சது அந்த அம்மா தான் பொண்ணா. அட கிரகச்சாரமே. அப்புறம் என்ன, அங்க எடுத்த ஓட்டம் ஆளை பார்த்தோன்னு நின்ன. அங்க யார பாக்க நின்ன? அதான் சாமி சின்பாட்ட மூசுண்டமா தான் அண்ணில இல்ல. அணில ஓனான விஷயத்த சொல்ற. அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னாங்க. சரி வந்தவங்க அதையும் போய் பார்த்தலாமேன்னு அங்க போய் பார்த்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதையே முடிச்சலான்னு பாயில உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கையில மோடுத்துன்னு வந்தா. கபால்னு பாஞ்சு வாங்கினேன். அந்த பொண்ணு என்கிட்ட, ஏங்கோ உங்க புள்ள வரலையா அப்படின்னு கேட்டா. புள்ளையா அப்படின்னு. ஆமாங்க, நீங்க தானே மாப்பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு கேட்டா சாமி. ஐயோ, அப்புறம் என்ன, ஏற்கனவே சொன்ன வயசான கேஸ் அதான் நம்ம கரெக்டுன்னா அதையே பேசி முடிச்சுட்டேன். என்ன ஏங்க உங்க முகத்துல சொல்லிக்கிறாப்புல இருந்தது மூக்கு ஒண்ணுதான், அதுக்கும் ஆபத்து வந்துட்டா. ஏங்க பூனை ஏதாவது மூக்க கருவாடு வளர்த்து கபத்துல கம்மி விடுத்தா? அது இல்லைங்க, எங்க ஆத்துல பசுமாடு இருந்ததோ இல்லையோ? பசுமாடா? நான் பாக்குறது எரும மாடுலாம் இருந்தது. அது எருமாடு இல்ல காணோம், என் ஆத்துக்காரி. தூரத்துல பாக்குற போது அவ அப்படிதான் தெரியவா. சரி விஷயத்துக்கு வரோம். நம்ம ஆத்து பசு கொஞ்ச நாளா பால் கறக்குறேன் காணும். பக்கத்து ஆத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை கேட்டேன். அதுக்கு அவர் என்னன்னு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா பூந்தி வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காத்தால பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் பாட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன நடந்தது? அப்படின்னு ஒரு உதை எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. ஓய் பஞ்சு வராருங்க. அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானு. ஓய் நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சுப்போ. அந்த பையன் வந்தானா பார்த்து பாராம போயிடுவான். ஓய் அவன் போக மாட்டான், இங்கேதான் நின்னுப்பான். ஓய் இதுக்கு முன்ஜாக்கிரதையா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா போடும், தாண்டு பார்த்து வரும். மாடிக்கிட்டு மாடிக்கிட்டு எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். கைலைகள் நாய்கள் இவன் பூட்டானே தெரியல. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த முள்ளே ஆயுதம். பாடியம்மா அடாடா பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி நீங்களா? அடாடா ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவசரத்துக்கு பேரம் இல்லை. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்க? என் தலையை பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. சாமி ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. ஆமா உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ குலுங்கி நடக்கிறது கோபுஜால் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே நல்ல கிளவியா பார்த்து குத்து. என்னடா அது? முள்ளு பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. கரையில முள்ளு இருக்க. பாளையத்தான் போறாள. ஆமா ஒரு நாட்டுக்கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. அவதான் என் பொண்டா. பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. டேய் அங்க பாருடா, நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கால. Dress கூட பிரமாதம்டா. அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம்.
பார்த்துட்டா போச்சு. அறதான் விடும். அவன் வர்றான் 10 காசு பைத்தியம். அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டே 10 பைசா இங்க வா. அதோ இருக்காள செங்கமலம், நேரா அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்றியா? 10 பைசா உனக்கு எத்தனாவா தர்றேன். இந்த 10 பைசா. நீ பிழைக்க மாட்டே. போ. என்ன பாவாடை காணோம்? என்னடா மோப்ப முடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர? என்னன்னு சொல்லு. ஏய், சீ. அடிக்காத அடிக்காத ஐயா 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 அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஏன் அடிக்கிற? அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாரு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். நான் சொல்றேன் செய்விய. இது எப்படி? நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா. இந்தா. நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்க? ப்ளூ தானே? எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எப்படிங்க? ஐடியா வருது. இப்படி வா. ஓய் 10 காசு. இவன் கிட்ட 10 பைசா கொடுத்தா என்ன வேணா செய்வான். அப்படிங்களா? பாரு. ஓய், நான் 10 காசு தரேன். உன் பையில இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறியா? 10 பைசா. இந்தா. பாத்தியா? பாவம், கொடுத்துருங்க. அங்கதான் கஷ்டமே. இத சும்மா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். இதோட 10 பைசா கொடுத்தாதான் இதை வாங்கிக்குவான். பாரு, இந்தா எடுத்துக்கோ. 10 பைசா சொல்லல. இப்போ எடுத்துக்கோ. இனிமே நம்ம காதலுக்கு தூதுவன் இவர்தான். 10 பைசா 10 பைசா 10 பைசா. 10 பைசா. 10 பைசா 10 பைசா. 10 பைசா. பின்னழகை காண இரு கண்கள் போதாதோ. கண்ணியம்மா, என்னையா கூவுற? நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே. யோ, முதலாளி பொண்ணு நோட்ட விடுறது இல்லாம இப்ப ஏன் கிட்ட வந்துட்டியா? சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா? அந்த மாதிரிதான் காதல். யோ கண்ணியம்மா, சக்கராலையில பேசினா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்த. யோ, நல்ல சந்தர்ப்பம். நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கோம். யோ கண்ணியம்மா, நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓஹோ, என்ன மாமாங்கிறியா? உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கிய கண்ணி. மாமா, அதான் பக்கத்துல வந்துட்டேன்ல, இன்னும் என்ன மாமா மாமா. கண்ணி, எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன். புடவையும் துவைச்ச சரி, ஜாக்கெட்டு சரி, பாவாடை கட்டி இருக்க. பனியன் யாருது? மாமாவுது. சீ, மாமா மாமா மாமா. யாரு மாமா? எங்க இருக்கான்? தண்ணிக்குள்ள. ஓஹோ, தண்ணிக்குள்ள இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ரெட்டரத்திலே பேசிக்கிட்டு குறும்புக்காரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான்.
ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தாண்டா கண்டியம்மா மாம. இவ்வளவு நேரம் வரை எங்கேயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. சொக்கி, எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும். உனக்கு சைக்கிள்லயே வந்திருக்கு. என்னையா ஓசிக்ராக்கி, இன்னைக்கு தண்ணி போடாமே வளர்ற? சில்லற பயல்களுக்கு சில்லற சில்லறையா சாராயத்தை வித்து நீ என்னத்த கண்ட? 2 பீப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது. கைவசம் இருக்கா? என்னைக்கும் இல்லாத திருநாளா 2 பீப்பாவா? அதான வேணாங்கிறது. நீ விக்கிறவா, நான் வாங்க வந்தவன். இருக்கா இல்லையா? இருக்கு. பணத்தை எடுத்துக்கோ, சரக்க கொடுத்து அனுப்பு. ஒரு 200 போடுறது. 2 பீப்பாவுக்கு தான் பணம் கொண்டாந்துறேன். ஓசியில குடுக்கறையா? குடி. சுபையா, எதுக்கியா 2 பீப்பா சாராயம்? சொல்ல மாட்டேன், நான் ஸ்டெடியா இருப்பேன். நீ குடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? குடிக்கும் போது மட்டும்தானா, மத்த நேரத்துல? நீ எப்பவும் அழகுதான். இந்தா குடி. இம்பிட்டு குடிச்சிட்டியே, இப்ப சொல்ல, எதுக்கியா 2 பீப்பா? சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். சுபையா, நீ சொல்லலனா அப்படியே உன் கிட்ட வந்து, ஐயோ சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். உன்னை கட்டி புடிச்சி, சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். ஒரு முத்த குடுக்கலான்னு இருக்கேன். அப்பவும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். சொல்லியா? வாஞ்சிநாதன் தேர்தல் நிக்கிறதுனால ஐயாவுக்கு தோல்வி ஜினி கண்டுச்சு. அதனால 500 பேரை கள்ள ஓட்டு போடுறதுக்காக கல்யாண மண்டபத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2 பீப்பா சாராயம் தேவைப்படுது. அதை வாங்குறதுக்காக என்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை வெளியே எங்கேயாவது சொன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. சோக்கி, நீ என்ன தொடலையே, நான் எதுவும் சொல்லலையே. இந்த 500 பேரை பத்தி எதுவும் சொல்லலையே. நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஸ்டெடியாவே இருப்பேன். 500 குடிமக்களே, நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து கள்ள ஓட்டு போடுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஓஹோ, முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க. எது தொழிலே தானே? சரி சரி, அடிக்கடி தொழில் மாறும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முதலாளி ஐயா சாராயத்தை அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு நாளும் குடிக்கலாம், ஆனா நாங்க 200 தான் தருவோம். வாங்க வாங்க, வரிசை வாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போப்பா. என்னக்கா, சாராயத்தை குடிச்சது மயக்கம் ஆயிடும் சொன்ன? இது பெசலா தயார் பண்ண சாராயம், பொறுத்திருந்து பாரு. பயங்கரானுங்க. ஆமா, சத்தம் போடாதீங்க. ஒழிஞ்சானுங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இடது கையில ஆள்காட்டி வரல சரியா புள்ளி வைக்கணும். என்ன? சொக்கி, இந்தா நீ போய் கட்டு. என்னையா இது? வெறும் பாலம் இல்ல, உங்க முதலாளியோட ஆணவத்துக்கு கட்டின சமாதி. தேர்தலுக்கு 500 பேர் கள்ள ஓட்டு போட கூட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? தோத்து போயிட்டோம். எப்படி தெரியாது, விதி விளையாடிடுச்சு. இல்ல, நான் தான் விளையாண்டேன். எப்படி? அவங்க விரல்ல புள்ளி குத்துனது நான். ஏய், உங்க முதலாளியும் அவருடைய கோஷ்டியும்
பொழப்பு தேடி அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கோம். அப்ப இந்த பாலத்திலே போலாம். நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம். போ. கேப்பா என்ன நானும் பேசிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, போடா. அண்ணே வாங்கண்ணே. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்னண்ணே என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்கண்ணே சாப்பிடலாம். ஏன்னு அழுவுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். அண்ணே நீங்க ஒரு குரங்கு மாதிரிண்ணே. நாய என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு போடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம் விட்டானுங்க. இவனுக்கு தான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லமா, உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு நான் வாடனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவனை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன். எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு. இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது. அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியாவில கேட்கணுமா? ஆமாம்மா, நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது. இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது. போதை மாத்திரையை சாப்பிடுறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். 4, 5, 6 இதுக்கு மேல கம்பியிலேயே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே, இப்ப எப்படி வந்த? சார் நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுரா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தடவை சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு. நீயே இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வா. நான் போய் விலைக்கு விட்டேன். ஏன்டா விலைக்கு விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவனை அரைஞ்சேன். அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய. நிறுத்துறா. பெரிய கேபி சுந்தராம்பா, வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா. சரியா? இதுதான். அதான் என்ன? இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. ஏய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது. அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்டத்தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார் நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க, பெண்ட நிமித்துருவானுங்க. சார் 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 தள்ள சார். பின்ன தள்ளாம உன்னை தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயிலு? ஆமா. அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலரு. அதை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 ரூபாய் கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல. நீ ஒரே ஆளுதான், ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார் இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடுது சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேட்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாருடா, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளை ஆகிடும், உன் தலையும் வெள்ளை ஆகிடும். மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு. சார் தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க? குறைங்க சார். சார் இப்படியா சார்? பின்ன
தண்டனை என்ன பெரிய சவுக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க போடா. அடியா சார். போய் கடப்பாரி வாங்க குடியா அவங்கிட்ட. உனக்கு லீவ் போடா. தோன்றா தோன்றா மகனே தோண்டு. சப் ஜெயிலர் ஏப்பா அவனுக்கு என்ன போட்டு கொடுத்தாங்கப்பா, என்ன காமிச்சு கொடுத்தாங்கப்பா. இத பாரு அவர் வந்து கேட்டா நீ வாங்கி கொடுத்தா சொல்லு. நல்லா இருக்கே கதை. நீங்க வாங்கி கொடுத்து போட்டு என் மேல பழைய போறீங்க சார். என்ன எப்படியோ காப்பாத்தி கொடுப்பா. என்னங்க ஒவ்வொரு தடவையும் தப்ப நீங்க செஞ்சு போட்டு பழைய என் மேல போடுறீங்களா? அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான்னு தெரியுமில்ல? நீங்க என்ன கவர்மெண்ட் சர்வெண்டா இல்ல அந்த கைதிகள் சர்வெண்டா? சார் அவங்க என்ன மிரட்டுறாங்க சார். இந்த ட்ரெஸ் போட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல சார்? ரிலீஸ் ஆனா வீட்டை தேடி கொண்டு வர பாருங்க சார். எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இவனுக்கு மாற மாட்டாங்க சார். மாறுற கவர்மெண்ட் பக்கம் இவனுக்கு மாறிடுவாங்க சார். திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். இனிமே அவனுக்கு ஏதாவது கேட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏன் நீங்க வாங்கி கொடுத்துறீங்க சார்? ஷட் அப். பாரு சார் ஒரு ஜென்டில்மேன். கைதிகளுக்கு கொடுக்காத நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு சார். நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பேத்துறியா? என்ன டிஎஸ் பட்டணம் படி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இல்ல சார் வரமாட்டேங்க சார். வரமாட்டேங்கன்னா உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் புடுங்கறானா? எங்க குத்து சார். இது கவர்மெண்ட் ஆடுறா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற? கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில இருந்தாண்டா கவர்மெண்ட்ல வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாடம் பொறுக்கிற நாய். உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும். போதான் இதை போட்டு அங்க போய் வெள்ளையடி. சார் ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது 2 நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும்? அதுல சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டாந்துருச்சு. ஓ சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமா சார். சுத்தா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு. பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அது விடுங்க சார். உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார். நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையேத்துறதுக்கு? அது வாழ்க்கையை சொன்ன சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்குங்குது. காலாகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்க. புடிச்சு கொடுப்பண்ண கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வர ஜெயிலத்து பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வரைக்கும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போற. நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உன் உடல் எனக்கு வேண்டாம்டா. என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது. ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சை கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும். சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க. உங்க